எப்படி என்ஜாய் பண்ணணும் உங்களுக்கு தெரியும், நீங்க பாத்துருப்பீங்க. ஓடு மச்சான். டேய் வாங்கண்ணா, வணக்கங்கண்ணா. ஓகே அது ப்ரோ நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? செம்ம ப்ரோ. வீடியோ ஃபுல்லா பாருங்க. பின்னங்கண்ணா இல்லையா? நல்லா இருக்கு. சிரிச்சல. சரி எங்க போறோம் மச்சான்? நம்ம பெங்களூர்ல போறோம். பெங்களூர் எதுக்கு போறோம்னா, நம்ம கார்த்திக் ப்ரோ நம்மளோட ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவரோட தம்பியோட மேரேஜுக்கு தான் எங்களை வந்து இன்வைட் பண்ணியிருக்காரு. அதுக்காக தான் சடன் பிளான் தான். நேற்று இல்லை முந்தா நாளைக்கு கூப்பிட்டாரு. எங்களுக்கு பஸ் புக் பண்ணலான்னு பார்த்தா அதில் எதுலையுமே சீட் எதுவுமே கிடையாது. அதுக்கப்புறம் எப்படி மச்சான் வந்தோம்? பஸ்ஸு இல்லை, ட்ரெயின் இல்லை, எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் நைட்டோட நைட்டு கிளம்பி லோக்கலில் யாரையும் வந்திருக்கோம். அதுலேயும் ஸ்வீஜ் மச்சான் ஃபுல்லாக எங்களை ஏமாற்றி விட்டான். பஸ்ஸில் புக் பண்ணிச்சுன்னு சொல்லிட்டு பல ஏதோ. ஆமாம் கைஸ், நாங்கள் வந்து எப்படின்னா, நாங்கள் வந்து நாகர்கோவில் வரைக்கும் காரில் வந்தோம். அதுக்கப்புறம் கார் அங்கே வடசேரி பஸ் ஸ்டாண்ட் சைடில் பார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எப்படி மச்சான், அதுக்கப்புறம் எது பஸ்ஸு நம்ம ப்ரைவேட் பஸ்ஸில் பார்த்தோம். அதில் வந்து லாஸ்ட் பஸ்ஸு ஒரு 2 சீட் இருந்துச்சு, அது மிஸ் ஆயிடுச்சுல்ல. ஆமாம், அது கிடைக்கல. அதனால எங்களுக்கு அந்த பஸ்ஸு பிடிக்க முடியல. சரி வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன் தேடணும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து நம்ம கவர்மெண்ட் பஸ்ஸில் போயிட்டோம். அங்கே போகும்போது அங்கேருந்து மதுரைக்கு இருந்துச்சுல்ல பஸ்ஸு, மதுரைக்கு லாஸ்ட் பஸ். ஆமாம், அங்கேருந்து நாங்கள் வந்து மதுரைக்கு வந்துட்டோம். அதுக்கப்புறம் மதுரையிலேருந்து மாட்டுத்தாவணியில் போனால் எல்லாரும் சொன்னாங்க இங்கே அந்த இது சேலம் பஸ் வரும்னு. ஒரு கூட்டம் வந்து எங்களை ஏதோ ஆரப்பாளையத்தில் கொண்டு அங்கே விட்டாங்க. அங்கதான் வரும்னு சொல்லிட்டு நாங்கள் அங்கே போயிட்டோம். நைட்டு ஃபுல்லாக பைத்தியம் ஆக்கி. ஆமாம், அதுக்கப்புறம் ஆரப்பாளையம் போயிட்டு அதுக்கப்புறம் எஸ்சிடிசி எப்படியோ கிடைச்சிட்டு. ஆமாம், அந்த பஸ்லேயே நாங்கள் வந்து எத்தனை ஒரு 200 ரூபா டிக்கெட் எடுத்துட்டு இதான் இப்போது சேலம் வந்திருக்கோம். சேலத்தில் எங்கே வந்தோம்? சேலம் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். இப்போ பஸ் ஸ்டாண்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து ஆட்டோ பிடிச்சோம். 150 ரூபா வாங்கினாங்க. இப்போ இதான் ரயில்வே ஸ்டேஷனில் இருக்கோம். டிக்கெட் எதுவுமே எடுக்கலை. எங்களுக்கு வந்து வயர் ரொம்ப கலகலாக இருந்துச்சு. அதுதான் காலை கடனை முடிக்கலான்னு சொல்லி ஒரு 9:30 போல இதான் காலை கடனை முடிச்சிட்டு இதா vlog எடுத்துட்டு நல்லா இருக்கு. இப்போ டேய் மச்சான், அதுக்கு டிக்கெட் எடுத்துட்டு நம்ம vlog கண்டினியூ பண்ணுவோம். ஓகே गाइस, நம்ம வந்து பார்க்கலாம். வீடியோ ஃபுல்லா பாருங்க. புது நண்பர் யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் எந்த வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஹாய் ப்ரோ, வெல்கம் டு சேலம். எங்க போறோம்? தெரியாது. கைஸ், ஃபைனலாக நாங்கள் வந்து பெங்களூர் வந்துட்டோம். மச்சான் எப்படி? ஃபுல் வைப். அலையா வா. எப்படி? சூப்பர். கிளைமேட்லாம் பயங்கரமாக இருக்கு. இங்கேயே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன். செம்ம ஜில்லாக இருக்கு. சூப்பர் கிளைமேட். கண்டிப்பாக பெங்களூர் வாங்க. கைஸ், பெங்களூரில் டிராஃபிக் பயங்கர ஹெவியாக இருக்குது பாருங்க. ஃபுல் டிராஃபிக். நாங்கள் தான் ஆட்டோ பிடிச்சி தான் போகிறோம். எப்படியும் போகிறதுக்கு 2 மணிக்கு ஆகும். கைஸ், ஃபைனலாக நாங்கள் வந்து பெங்களூர் வந்துட்டோம். மச்சான் எப்படி? ஃபுல் வைப். அலையா வா. எப்படி? சூப்பர். கிளைமேட்லாம் பயங்கரமா இருக்கு. இங்கேயே செட்டில் ஆகணும்னு நினைக்கிறேன். செம்ம ஜில்லா இருக்கு. சூப்பர் கிளைமேட். கண்டிப்பா பெங்களூர் வாங்க. ஹாய் ப்ரோ. கார்த்திக் ப்ரோ, எப்படி ப்ரோ இருக்கீங்க? வணக்கம் டு பெங்களூர். நீங்க தான் சொல்லணும். நான் தான். என்ன ப்ரோ ஜாக்கெட் எல்லாம் போட்டிருக்கீங்க? இல்ல ப்ரோ, காலைல டைரக்டா. ஓகே ப்ரோ. தம்பி எங்க? வீட்ல இருக்கான் ப்ரோ. போலாம். பேபி தடை விடு. சிரிக்குது. பல்ல பாரு. சிரிக்குதுடா.
என்னைய விட்டு வைக்கல ஓடுறாரு கார்த்தி ப்ரோ. கார்த்தி ப்ரோ ப்ரோ இங்க ஹாய் ஹாய். അതന്നെയാളിയാ പ്രസവം ഉള്ളതുകൊണ്ട് കുഴപ്പമില്ല. ഇത് ഫുള്ള ചെറുപ്പാണല്ലോ. പൊത്തുകൊള്ളുന്ന സീന് കേട്ടോ. கைஸ் நிஜமாவே பெங்களூர் வேற லெவலு. கிளைமேட்டுனாலும் சரி, நல்ல ஜில் கிளைமேட்டு. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் இங்கே இருக்காங்க. நாளைக்கு மேரேஜு, டைம் நாளாக போகுது. இனி அப்படியே குளிச்சுட்டு நேரம் இனி மண்டபத்துக்கு போக வேண்டியதான். ലഗേജ് അതിൽ വയ്ക്കാ. ഡിക്കി ഉണ്ടോ? ഡിക്കി തുറക്കാൻ പറ. അളിയാ ഓൻ്റെ അടുത്ത് ഡിക്കി തുറക്കാൻ പറ. തുറന്നോ? ഇതാ അതിൻ്റെ അകത്ത് പോയി. பாருங்க. போமாலையா? வணக்கங்கண்ணா. மாப்பிள்ள எங்க ப்ரோ? மாப்பிள்ள உள்ள இருக்காங்க. காரணம் ஓபன் பண்ணுங்கண்ணா. லக்கேஜ் வைக்கணும்னா கைஸ் எங்களோட லக்கேஜ் நாங்க காருக்குள்ள வச்சாச்சு. இனி என்ன மச்சான்? இனி உள்ளாடி போக மச்சான். Apa?
ஆமா ப்ரோ பசங்க எங்க ப்ரோ அப்போ சாப்பாடு வாங்க நான் பட்ட பாடு டேய் ஏன்னா முன்ன இல்ல நீ எப்படி நீங்க ஃபாஸ்டா வந்தியா அப்புறம் உங்க சந்தோஷத்துக்கு என்ன நினைச்சுக்கோங்க நம்ம தான் ஜெயிச்சு கைஸ் ஃபைனலா நம்ம வந்து காலமா கோவிலுக்கு போயிருந்தோம். அங்கிருந்து வந்து மேரேஜ் எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் தான் ஸ்ரீஜு மச்சான், அதுக்கப்புறம் நம்ம மனு மச்சான் நல்லா டயர்டா இருந்துட்டோம், தூங்கலான்னு சொல்லிட்டு இங்க மண்டபத்துக்கு வந்தோம். இங்க வந்து எங்களுக்கு வந்து ரூம் எல்லாம் புக் பண்ணி கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே தூங்கி முடிச்சிட்டு எத்தனை மணிக்கு மச்சான் தூங்கணும்? நம்ம ஒரு 2 மணி கிட்ட இருந்து 2 மணி எல்லாம் ஆயிடுச்சு. ஆமா ஆமா தூங்கிட்டு அதுக்கப்புறம் இப்போ டைம் எத்தனை? 8:58 6:58 எழும்பி நிக்கும். எல்லாரோட மூஞ்சிலையும் பாருங்க நல்லா உறக்கச்சிட்டு இருக்கு. குளிச்சாரு இந்த ஃபேஸ் தான் நமக்கு எங்க பாருங்க. ஓகே கைஸ், இன்னும் அடுத்தடுத்த அப்டேட் எல்லாம் போட்டுட்டே இருக்கேன். எங்க பாருங்க வேற லெவல்ல டெக்கரேஷன் பண்ணி வச்சிருக்காங்க. எல்லாம் ரெடி ஆயிடுச்சா? இன்னொரு ஐட்டம் வரும். இது உங்களுக்கு, இது அவருக்கு உங்களுக்கு கியூட்டா இருக்கல. பிரச்சனை நம்ம எங்களை பாக்குறது இங்க உள்ள ஆள் மாதிரி தானே இருக்கு, பசங்களை மாதிரி தானே இருக்கு. ஆமா எங்களை பாக்குறதுக்கு இங்க உள்ள ஆளுங்க என்ன சொன்னாங்க. ஆமா கோவில் இல்ல அந்த எனக்கு காலி விட்டுற சமயத்துல இருந்து அங்க உள்ள ஆமா அவங்க வந்து என்னோட ஃப்ரெண்ட் வந்து சொல்றாங்க இவங்க எல்லாம் வெளியூர் கன்னியாகுமரில இருந்து வராங்க, பாக்குறதுக்கு இங்க நம்ம ஒரு பசங்க மாதிரி இருக்காங்க. நம்ம அதனால நம்ம கம்பெனில எல்லாம் போட்டுருக்கோம் இங்க இருக்க மாதிரி ஹேர் ஸ்டைலு. நீங்க வேற லெவல், நீங்க வந்து ஃபுல் அல்ட்ரா மாடல். ஹேர் தானே. வீடியோல இருக்கு. ஹாய் கைஸ், நம்ம இப்போ யாரோட இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே நம்ம சோலோ ரைடு நம்மளாச்சியோட தான் நம்ம இப்போ இருக்கோம். பாருங்க எப்படி இருக்காங்க. நம்ம செலிபிரிட்டியோட தான் இன்னைக்கு நம்ம மீட்டப்பு. பார்த்தீங்களா இனி நம்ம இனி எங்கே போகிறோம் நீ? உங்க வாய் உங்க ஊருக்கு ஊருக்கு பிளானிங் இல்லைன்னா இந்தியாவிலே மிகப்பெரிய சோலோ ரைடர் நம்மளாச்சி. தெரியும் நிறைய லைட் ஆஃப் தெரியும். இது எந்த இடமாக்கா? பைப்பனஹள்ளி இல்ல மெட்ரோ ஸ்டேஷன். டிக்கெட் எடுக்கணுமோ? இல்ல எவ்வளோ மினிட்ல போகும்? அதில் போட்டுருக்கேன், நேரத்தில் போட்டுருக்கேன். அது இந்த ஸ்டேஷன்
ஃபுட்டு வெரைட்டிஸ் எல்லாம் பாருங்க. நம்ம சிஸ்டர் வந்து இப்போ சொல்லுவாங்க. அதோட பேர் ஒன்று சொல்லுங்க. அது உப்பு, இது ஊறுகாய், அது ஊறுகாய், இது கோசம்பரி. கோசம்பரி அப்படின்னா அது வந்து எல்லாம் ராவா போட்டுருக்கோம், பச்சை பச்சையா. ஏதோ உளுந்து 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 பச்சையா இருக்கும். சரி, carrot ஓகே. பச்சை, அதெல்லாம் பச்சையா இருக்கும். அதுக்கப்புறம் இது வந்து முட்டைகோசு தானே? கேபேஜ் பொரியல், ஆ. கோபி மஞ்சூரி, இது ஃப்ரை, வத்தல். வத்தலா? பப்படம் இல்ல, வத்தல். வத்தல். இது பாயசம், கீர். கீர். அது ஷேர்வா. அது சப்பாத்தி. வேற என்னென்ன வரும் ப்ரோ? வேற என்னென்ன வரும் ப்ரோ? ப்ராபபிலி ஸ்வீட் வரும் ப்ரோ. அதுக்கப்புறம் ரைஸ் ஐட்டம் இருக்கும். அந்த பிரியாணி வராதா? வெஜ் பிரியாணி ஒன்றும்? பலாவ். அது வெஜ் பிரியாணி இல்லை. வெஜ்ல பிரியாணி இல்லை. பிரியாணி இல்ல, வெஜ் பலாவ். வெஜ் பலாவ். என்னென்ன அங்க பாருங்க, அவன் சொல்லுவான் ப்ரோ? வெஜ் பிரியாணி இருக்கா இங்க? இது கூட வராதா? அது அதுவும் ஐட்டம். அதுதான் இது ரைஸ் மாதிரி இருக்கு. இதுதான் இதுதான் வந்து இதா ப்ரோ. வைங்க வைங்கண்ணா. இது பேர் என்னது? பலாவ். வெஜ் பிரியாணி. வெஜ் பிரியாணி இங்க அப்படி சொல்லுவாங்க. குத்துங்க. ப்ரோ எத்தனை வருஷமா ப்ரோ இந்த ரோட்ல வண்டி ஓட்டுறீங்க? ஏன் ப்ரோ? இல்ல டிராபிக்கா இருக்குல்ல ப்ரோ? டிராஃபிக்கே இல்ல ப்ரோ. இல்ல பகல்ல இருக்கும்ல ப்ரோ? பகல் இந்த வழி போக புத்திமுட்டா ப்ரோ? எப்படி போகணும் அப்படி போனா டிராஃபிக் இருக்காது ப்ரோ. உங்களுக்கு பழகிருச்சு இல்ல ப்ரோ? நான் இப்போ வந்து நம்ம 20 இயர்ஸ் ஆகுது. 20 இயர்ஸ் ஆகுது இல்ல ப்ரோ? சூப்பர் ப்ரோ. 22 இயர்ஸ் ஆகுது. நான் 6 வயசுல இங்க 6 வயசுல வந்து 8 வயசுல இங்க வந்துச்சு. ஓகே. ஃபேமிலி அப்ப இங்க தான் இருக்காங்களா உங்க அம்மா அப்பா எல்லாம்? இல்ல, எனக்கு அம்மா இல்லை. ஓகே ஓகே ப்ரோ. அப்பா மட்டும் தான். வந்தில்லே அபார்ட்மெண்ட். பாபா கம் கம். பாபா பாபா. Ba ore. Ba come. Come. Ba. Sit there. Good boy. ये बोलने लगी Come. அவனோடதான் அது புதுசு வந்துச்சு. வந்ததுக்கு அப்புறம் ഗൈസ് കുമരി മാപ്പിള നല്ല ഉറക്കാണ്. குமரி மாப்பிள ப்ரோ கால் பண்ணுங்க. குமரி மாப்பிளன்னு. குமரி மாப்பிள குமரி மாப்பிளே 6 மணி ஆயிட்டு தூக்கத்தை பாருங்க. குமரி மாப்பிள நாங்க எல்லாம் 5 மணிக்கு அலாரம் வச்சு எழுப்பிட்டோம். குமரி மாப்பிளே Be in the present. Past is gone. Future is not in our hands.
ஒரு பாய், அடுத்து காணோம். பாய். விட மாட்டான்ல. கரெக்டா கண்டுபிடிச்சிருவான். ஓகே பாய் பாய் பாய், நமக்கு பின்ன காணோம். யார் விட அப்படியே நிக்கணும். மச்சான், நம்ம பெங்களூர் வந்து எவ்வளவு நாள் ஆச்சு? பெங்களூர் வந்து ஒரு வாரம் ஆகுது. ஒரு வாரம் இல்ல, ஒரு 4 நாள். அதான் ஒரு வாரம். 4 நாள்ல நாங்க எப்படியும் ஒரு 8 ரூம் நாங்க மாறி இருப்போம். ஏன்னா அவ்வளவு ஃப்ரெண்ட்ஷிப் இங்க. புக் பண்ணி நேத்தைக்கு புக் பண்ணி இன்னைக்கு புக் பண்ணி எல்லாத்தையும் கேன்சல் பண்ணி நாளைக்கு புக் பண்ணி என்னைக்கு போறோம்னு தெரியல. போவே முடியல இல்ல. ஆனா வேற லெவல் பெங்களூர்னா கருத்தன மாதிரி பயங்கர மாதிரி. இனி அடுத்த ஸ்பாட் ரேபிடோ பெஸ்ட். கைஸ், பெங்களூர் வந்துட்டு இங்க எங்களுக்கு எப்படின்னா மார்னிங் பகலாவும் பகலு மார்னிங்காவும் இருக்கு. எப்படி சிச்சுவேஷனே ரொம்ப ரொம்ப இதான் இருக்கு. ஆமா guys, ஜாலியா தான் இருக்கு. ஜாலியா இருக்கு. நம்ம வீட்டுல காலையில இருந்து நைட் எப்படியோ அது ரிவர்ஸ் ஆகும். என்னன்னா எங்களுக்கு நைட்டு ஃபுல்லா நாங்க இதை வண்டியிலே சுத்திட்டு இருக்கோம். இதா ஓலா ரேபிடோ அந்த மாதிரி. மத்தபடி காலமா தான் என்ஜாய். காலையில ஒரு 7 மணிக்கு தான் தூங்க ஸ்டார்ட் பண்றது. டோட்டலா ஆப்போசிட் ஆயிடுச்சுல டைம். ஆப்போசிட் ஆயிடுச்சு எல்லாமே. வீட்டுல போகும்போது எனக்கு கோமா ஸ்டேஜ்ல தான் வந்து தூங்குற மாதிரி தோணுது. கைஸ், இவர் தான் வீட்டு ஓனரு. செம ரியாக்ஷன் ப்ரோ. ப்ரோ எங்க போறோம்? பக்கத்துல நல்ல ஃபுட்டு கிடைக்கும்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் போயிட்டு ஃபுட் சாப்பிட்டு அப்படியே வாட்டர்மெலன் ஜூஸ் குடிச்சிட்டு பேக் டு. நம்ம மனு பிரதர் என்ன சொல்றாரு? மனு பிரதர் வந்து அவருக்கு சாம்பார் சாதத்தை மிஸ் பண்றாராம். நான் சொன்னேன் இங்க வந்து சாம்பார்ல சக்கரை போடுவாங்க அப்படின்னா அவர் ஷாக் ஆயிட்டாரு. எனக்கு சாம்பாரும் வேணா ஒன்னும் வேணா தயிர் சாதம் சாப்பிட்றேன்னு. நீங்க எப்படியாச்சும் நம்ம ஊருக்கு போனா போதும்னு இருக்கு. ஆமா, எப்படியாச்சும் நம்மளை விட்டுருங்க. அப்படி இங்க வந்து ஒரு வேற ஆகிட்டு 4 நாள் புக் பண்ணியாச்சு, எல்லாமே கேன்சல் பண்ணியாச்சு. என்ன போறோம்னு தெரியாது. ஆனா இப்ப என்ன பண்ணுவோம்னாக்கா நம்ம மனு ப்ரோ வந்து லாரியில ஏற்றி அனுப்ப போறோம். அந்த சைடு ரோடு காமிங்க. லாரியிலையா? அதான் இருக்கு. ஆமா, பாருங்க டிஹெச்எல் போயிட்டு இருக்கு. ப்ரோ அடுத்த லாரியில கண்டிப்பா ஏற்றுவோம். ஆமா, அடுத்த லாரியில பாக்க லிஸ்ட்ல தான் போகணும் போல இருக்கு. பார்சல் சர்வீஸ்ல போட்டு அனுப்பிச்சு விட்டுருவோம். என்ன ப்ரோ பண்ண போறீங்க? யார் மேல? பெட் மேலயா? பக்கத்துல நம்ம மாப்பிள்ள இருக்காரு, குமரி மாப்பிள்ள. நடுவுலயா? ஓகே ப்ரோ. மேக் இருக்கு பார்த்து. நான் ஓகே மாத்தியாச்சு. ஓகே ப்ரோ. ஷூர். 3, 2, 1. வீட்டை விட்டு காலி பண்ணிடுறாங்க. அப்புறம் அப்படி என்ன ப்ரோ? எக்ஸ்பெக்டேஷன் ரியாலிட்டி. அது ஒன்றும் இல்லை கைஸ். அது வந்து கீழே ஆன் பண்ண டிராக்டர் வந்து இங்கே சத்தம் கேட்குது. லைப்ரரியில் கொஞ்சம் டிலே. நம்பிக்கை தான் வாழ்க்கை. அது தானே எல்லாமே கல்யாணம். டிராக்டர் சவுண்ட் கீழே கேக்குது இல்ல? ஆமாம், ஆனா பக்கத்துல கேக்குற மாதிரி இருக்கு. அதுதான் நம்பிக்கை தான் வாழ்க்கை. நம்ம இவர் சொன்னாரு. அவர் இல்ல கல்யாணம் குமரி மாப்பிள்ள இல்ல, அவரு தூங்குறாருல்ல. நீங்க தூங்கலையா ப்ரோ? நானும் தூங்கிட்டேன் ப்ரோ. நானும் தூங்கிட்டேன் ப்ரோ. மார்னிங் பார்க்கலாம். கைஸ், தூங்குறதுக்கு நல்லா லேட் ஆயிடுச்சு. இதா 1 மணி ஆயிடுச்சு ஆஃப்டர்நூன். உங்க பாருங்க வியூ பாயிண்ட் எல்லாம். இந்த இடத்தோட பேர் வந்து கோதமங்கலம்னு சொல்லுவாங்க.
செம்மையாக இருக்குது. ஃபுல்லாக பில்டிங் தான், அப்பார்ட்மெண்ட்டு. இதை பாருங்கள், நாங்களும் இதான் 3வது ஃப்ளோரில் இருக்கோம். அங்கேண்ணா பாருங்க, புறா நல்லா இருக்கு வியூ பாயிண்ட். சின்ன 2 கிளிப் போட்டு இருக்கு, மீது ஒண்ணுமே இல்லை. அவன் ஃபுல்லா அதுக்காக போய் தேட வரல, இது பண்ணல, போயிடுச்சு. என்ன போயிட்டுறா கேமரா எடு. அஜித் மாதிரி இருக்கு. நீ இருக்கல அந்த மொட்டை ராஜேந்திரன் போல இல்ல, நீ இருக்க மொட்டை அடிச்சு போற பதவி மொட்டை ராஜேந்திரன் தாடி முடியல ஷேவ் பண்ணி போட. சரி, நான் அப்படியே இருக்கேன். அந்த அஜித் நடக்கிற மாதிரியே நடப்பான் பாருங்க. அது பாருங்க, அது எடுக்கிறது கூட அஜித் எடுக்கிற மாதிரி. விக்கெட் பண்றோம். எப்படி ப்ரோ லாஸ்ட் டைம்ல உங்களை மீட்? ஆமா, அவர் அப்படியே வரட்டும். ப்ரோ விட்டுட்டு வந்துட்டேன் ப்ரோ. ஸ்டெப் நடந்து வரான். விட்டுட்டு வரல, நீ ஓடி தேடிட்டு இருப்போம். என்ன மச்சான் நடந்து வந்துட்ட? பாத்தியோ அப்போ? நான் அப்படியே வந்தேன் ப்ரோ. அப்போ கேப் புக் பண்ணிட்டு அப்படியே நாங்க கிளம்புறோம். வாங்க வாங்க, ரோட்டுக்கு தானே வரீங்க? இது மதியானமா ப்ரோ? இங்க ஸ்கூலும் விட்டாச்சா? எத்தனை மணிக்கு இங்க ஸ்கூல் எல்லாம் விடுவாங்க? 3 மணி. 3 மணி அதுக்குள்ள முடிச்சு. என்ன மச்சான் போயிட்டு வாங்க ஊருக்கு. இங்கே இருக்கு 2 வாரம். நீ வரலையா? சரி, அப்போ ப்ரோ நமக்கு போலாமா? என்ஜாய் பண்ணுவோம். ஏன்னா பேக் அப்படியே வீட்டுல கொண்டு வச்சிருக்கிறியா? சரி சரி மச்சான். ஏன் லவ்வரை பார்க்க போறியோ? நமக்கு எங்கடா லவர்? நம்ம பாட்டுக்கு இருக்கா? 35 வயசாச்சு. 35 வயசு எனக்கு இல்ல ஆயிட்டு. இன்னும் எங்க தான். ஆமா, அந்த வயசானால வந்து பாத்தீங்களா, சின்ன பையன் மாதிரியே இருக்கான். 22வா? கிருத்திக் என்ன பேரு? ரிஷித். பேரே வாயில வர மாட்டேங்க. வேற லெவல். நீ பெங்களூர் வந்த இனி அடிச்சு போடு. பிளானிங் போட்டு வரணும். கன்னியாகுமரி கண்டிப்பா வாங்க. கார்த்திக் ப்ரோ கூட நான் இன்வைட் பண்றேன் கண்டிப்பா. பைக்ல வாங்க கண்டிப்பா. அவ்வளவுதான். நம்ம கோவலம் எல்லாம் போய் அடிச்சு போலிக்கணும் கண்டிப்பா. ஏகப்பட்ட ஸ்போர்ட் இருக்கு பக்கம் தான். கேரளா எல்லா இடத்துல சுத்தி கறங்கிட்டு அடிச்சு போலிக்கல. ஆமா, 2 வாரம் லீவ் போட்டு வாங்க. 2 வாரமா? ஒன்னும் பிரச்சனை இல்ல, வா. எப்படி 2 வாரம் என்ஜாய் பண்றதுக்குள்ள எல்லாமே இருக்கு. செம்முக்கு லீவ் கிடைக்கல. அப்ப வந்து ஆமா, அப்ப வந்து நீங்களும் வாங்க. தமிழ் தானா? நம்ம கன்னியாகுமரி. எங்க? திருநெல்வேலியா? ஓகே ஓகே. என்ன ஆச்சுன்னா பெங்களூர் அவங்க திருநெல்வேலி ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டோம். எல்லாமே ஃப்ரெண்ட்ஸ் தான். பாக்குறவங்க எல்லாருமே வேற லெவலு. நாங்க தான் மேல தான் ஸ்டே பண்ணிருந்தோம். ப்ரோ வந்து கீ எடுக்க போயிட்டாரு இந்த கேட் திறக்கிறதுக்கு. மேல வச்சிங்களோ கீய? ஓகே ப்ரோ, போலாமா? ஒரு பைக்ல எத்தனை பேரு ப்ரோ? 3 பேரு. இல்ல ப்ரோ, நம்ம எல்லாம் நடந்தா? ஓகே ப்ரோ, போலாம். அது ப்ரோ நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? செம்ம ப்ரோ. பெங்களூர் நான் வேற மாதிரி நினைச்சேன், ஆனா எங்க வேற மாதிரி மாசு ப்ரோ. கண்டிப்பா இதுக்காக இந்த வாரம் ப்ரோ பெங்களூர். நெக்ஸ்ட் டைம் இன்னும் கொஞ்சம் 2-3 வாரம் இன்ட்டுப்பாங்க. நல்லா கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு போலாம். கண்டிப்பா ப்ரோ. ரேப்பிடா வந்துச்சு. சரி ப்ரோ, ஓகே பாய். பாய் ப்ரோ. ரயில்வே ஸ்டேஷன் ஓட மச்சான். டேய், இதுவே 1 கிலோமீட்டர் இருக்கணும். கைஸ், பெங்களூர் டிராபிக்ல இதா ட்ரெயினை மிஸ் பண்ணுவோம் நினைக்கிறோம். இனி கரெக்டா ஒரு 3 மினிட் இருக்கு. ஏர்போர்ட் மாதிரி இருக்கு. சரியான மூச்சு வாங்க. அப்போ
கைஸ் ஃபைனலாக ட்ரெயினை பிடிச்சிட்டோம். சக்ஸஸ். கைஸ் ஃபைனலாக நாகர்கோவில் ரயில்வே ஸ்டேஷன் ரீச் ஆகிட்டோம். இனி நம்ம வந்து வீட்டுக்கு தான். கைஸ் ஃபைனலாக நான் வந்து ஊரில் ரீச் ஆகிட்டேன். என்னோட ஃப்ரெண்டோட வீட்டில் தான் காரை விட்டுருந்தேன். ஏன்னா நாகர்கோவில் அங்கே வடசாரி பஸ் ஸ்டாண்டில் வந்து கார் பார்க்கிங் இருக்கா இல்லையான்னு தெரியல. அதனால நாங்கள் வந்து காரை இதில் விட்டுட்டு என்னோட ஃப்ரெண்டோட பைக்கில் அப்படியே நம்ம நாகர்கோவில் வடசாரி போயிட்டோம். இப்போ இதான் காரை எடுத்துட்டு தான் என்னோட வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். பெங்களூர் ட்ரிப் வேற லெவலு. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு இந்த வீடியோ. நாங்க எப்படி என்ஜாய் பண்ணோம்னு உங்களுக்கு தெரியும், நீங்க பாத்துருப்பீங்க. ஓகே காய்ஸ், வீடியோ அவ்வளவுதான். நம்ம வந்து நீ அடுத்த vlogல சந்திக்கலாம். லவ் யூ ஆல், பாய். சாரி